Hi friends, welcome back. இன்னைக்கு இந்த வீடியோவில் விமன்ஸோடைய டே டு டே லைஃப்பில் பயன்படக்கூடிய 11 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் உங்கள் கூட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதில் நிறைய டிப்ஸ் வந்து புதுசாக இருக்கும். ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதே மாதிரி வீடியோ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் 2 பார்ட் வந்து போட்டிருக்கோம். இன்னும் நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இன்கேஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். டிப் நம்பர் 1, இது வந்து நிறைய பேர் கேட்டிருந்த ஒன்று தான். கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ப்ளவுஸில் ஏதாவது ஸ்டோன் இல்லை ஸ்டோன் செயின் லேஸ்லாம் வச்சு நம்ம டிசைன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா சம்டைம்ஸ் அது கீழே விழுந்ததுக்கப்புறமா கம் மட்டும் அதிலே ஒட்டிகிட்ருக்கும். பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு லுக் வந்து நல்லா இருக்காது. கம்மை வந்து ஈஸியாகவும் எடுக்க முடியாது. அதை ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன டிப் வந்து பார்க்கலாம். கம் வந்து அதாவது அந்த ஸ்டோன்லாம் விழுந்து உங்களுக்கு எங்கே அந்த கம் வந்து விசிபிளாக தெரியுதோ அதுக்கு மேலே அயன் பாக்ஸை வச்சு லைட்டாக வந்து ஹீட் இருக்கும்போது அயன் பண்ணுங்கள். அந்த மாதிரி செய்யும்போது கம் வந்து மெல்ட் ஆகும். மெல்ட் ஆனதுக்கப்புறமா ஈஸியாக நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். கையில் எடுக்கும் போதே வந்துடும். இந்த துணி வந்து ரொம்ப தின் அப்படின்றதுனால நான் வந்து ஹீட் கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சு அயன் பண்ணிகிட்ருக்கேன். இதுவே காட்டன் இல்லை வேறு ஏதாவது துணி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தால் நம்ம இன்னும் கொஞ்சம் ஹீட் வச்சு பண்ணும்போது இன்னுமே ஈஸியாக வந்துடும். இன்கேஸ் உங்களுக்கு டேரெக்டாக பண்ணுறதுக்கு பயமாக இருக்குது அப்படின்னா மேலே ஒரு ஒயிட் பேப்பர் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அயன் பண்ணும்போது கூட இன்னுமே ஈஸியாக வந்து மெல்ட் ஆகிடும். எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ அயன் பண்ணதுக்கப்புறமா அந்த கம் எல்லாமே ஈஸியாக எடுக்க வருது பாருங்கள். மேலே இங்கே ஒரு 3 ஸ்டோன் இருந்துச்சு. அது மட்டும் விழுந்துட்டு கொஞ்சம் அந்த கம் மட்டும் இருந்துச்சு. அதை வந்து நான் உங்களுக்கு ரிமூவ் பண்ணி காமிச்சிருப்பேன். முன்னாடி கம் இருந்துச்சு, இப்போ கையால் வந்து ஈஸியாக எடுக்க முடிஞ்சது பாருங்கள். இன்கேஸ் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். டிப் நம்பர் 2, இந்த மாதிரி ஹூக் இருக்கக்கூடிய செயின் வந்து நம்ம வியர் பண்ணும்போது அதில் முடி வந்து மாட்டிட்டு சிக்காயிடும். அதுவும் இல்லைனா இந்த மாதிரி லூஸ் ஆகிட்டு கீழே விழுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி இல்லாமல் வியர் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன டிப் வந்து பார்க்கலாம். பொதுவாக நம்ம ஹூக் இருக்கக்கூடியது வந்து வியர் பண்ணும்போது சரிசமமாக தான் ப்ரெஸ் பண்ணி விடுவோம். அந்த மாதிரி செய்யும் போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் அது லூஸ் விழுந்து தான் கலண்டு வரும். அதில் தான் வந்து முடி உள்ளே போய் மாட்டிட்டு சிக்காகும். ஸோ நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விடும் போது சரிசமமாக ப்ரெஸ் பண்ணி விடாமல் ஒரு இலை வந்து மேலே இருக்கிற மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. நடுவில் ஒரு கம்பி இருக்குது இல்லையா, அதுக்கு மேலே அந்த ப்ரெஸ்ஸிங் வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி செய்யும் போது உங்களுக்கு நல்லா டைட்டாக இருக்கும். எந்த ட்ரெஸ்லையும் மாட்டி உங்களுக்கு வந்து அது கலண்டு வராது, கேப்பும் இருக்காது. ஸோ முடி வந்து உள்ளே போய் மாட்டிட்டு சிக்கம் ஆகாது. ஒரு சில ஹூக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் இந்த மாதிரி ஜாயிண்ட்டாக இருக்கும். ஒரு சிலதில் வந்து 2 பக்கம் ஓப்பனாக கொடுத்துருப்பாங்க. 2 பக்கம் ஓப்பனாக இருந்தால் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுறத நீங்கள் 2 பக்கமும் செஞ்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு சேஃபாக இருக்கும். முடியும் போய் உள்ளே மாட்டாது, கலண்டும் விழாது. குழந்தைங்களுக்கும் நீங்கள் இந்த டிப் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். சேஃபாக வியர் பண்ண முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 3, சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஸ்டட்டில் பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கம்பி வந்து கீழே விழுந்துடும். கம் வந்து போயிட்டு கீழே விழுந்துடும். கம் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக ஒட்டிக்கலாம். ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணும்போது தான் மோஸ்ட்டாக அது வந்து ஒட்டும். இன்கேஸ் உங்ககிட்ட கம் இல்லை நீங்கள் ஒட்டணும் அப்படின்னா இந்த டிப் வந்து ஃபாலோ பண்ணலாம். லைட்டாக நெயில் பாலிஷ் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அந்த கம்பியை வச்சு நம்ம ஒட்டும் போது வந்து ஓரளவுக்கு நல்லா டைட்டாகவே ஒட்டிக்கும். இப்போ நான் வந்து லைட்டாக அப்ளை பண்ணியிருக்கேன் பாருங்கள். அப்ளை பண்ணிவிட்டு மேலே சைட்லேயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் நெயில் பாலிஷ் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ தான் கொஞ்சம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இல்லை அப்படின்னா திரும்பவும் கீழே விழுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ கீழேயும் அப்ளை பண்ணிவிட்டு சைட்லேயுமே வந்து லைட்டாக நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா நல்லா காஞ்சதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். காஞ்சதுக்கப்புறமா எப்படி இருக்குது அப்படின்றத காமிச்சிருக்கேன் பாருங்கள். இதுக்கப்புறமா வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இன்கேஸ் கம் இல்லைன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 4, பீரோவில் இல்லை கபோர்டில் அடுக்கி வச்சுருக்கக்கூடிய துணி வந்து நல்லா வாசமாக ஃப்ரெஷ்ஷாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன டிப் வந்து பார்க்கலாம். இதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அதில் ஒரு சின்ன மெத்தட் மட்டும் இப்போ பார்க்கலாம். அது நான் உங்களுக்கு டீட்டெயிலாக தனியாக அப்லோட் பண்ணுறேன். நம்ம பீரோவில் அடுக்கி வச்சுருக்கக்கூடிய துணி வந்து எப்பவும் வாசமாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் மடித்து வைக்கும் போதோ இல்லை அயன் பண்ணும் போதோ லைட்டாக நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய பர்ஃப்யூமை இந்த மாதிரி அடிச்சுட்டு அயன் பண்ணுறதா இருந்தால் அயன் பண்ணி வைக்கலாம். இல்லை அப்படியே வந்து மடித்து வச்சிங்க அப்படின்னா கபோர்டு வந்து ஓப்பன் பண்ணும்போதே உங்களுக்கு அந்த ஸ்மெல் வந்து இருக்கும். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். துணி வந்து நம்ம வியர் பண்ணும்போது திரும்ப அந்த பர்ஃப்யூம் வந்து அடிக்கணுன்ற அவசியம் கிடையாது. துணியை வந்து வாசமாக இருக்கும். நான் இப்போ அயன் பண்ணிகிட்டே செஞ்சுட்டு இருக்கிறதால அந்த மெத்தட் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன். பட் நீங்கள் இதை வந்து அயன் பண்ணும் போது தான் செய்யணும்னு கிடையாது. நீங்கள் துணி வந்து மடித்து வைக்கும் போது லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் மடித்து வச்சுக்கலாம். அதே போல் இந்த ப்ராசஸ் வந்து நீங்கள் எல்லா துணிக்கும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு சில துணிலாம் நம்ம வந்து கொஞ்சம் ரேராக யூஸ் பண்ணுவோம். எங்கேயாச்சும் வெளியெல்லாம் போகும்போது தான் போட்டுட்டு போவோம். அப்படின்ற துணி வந்து எடுக்காத டைமிங்கில் கொஞ்சம் வந்து நமக்கு அந்த துணியோட ஸ்மெல் வரதுக்கு சான்ஸ் இருக்கு இல்லையா, அந்த துணிக்கு மட்டும் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து பாருங்கள், நான் வந்து அயன் பண்ணல, ஜஸ்ட் அப்படியே வந்து லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அப்படியே வந்து மடித்து வச்சுக்கிறேன். இந்த மாதிரியும் நீங்கள் வந்து செஞ்சு மடித்து வச்சுக்கலாம். டிப் நம்பர் 5, பீரோவில் துணி வந்து அடுக்கி வைக்கும் போது கலைஞ்சு போகாமல் அடுக்கி வைக்கிறதுக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன், வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். பட் சாரீ, ஷர்ட், பேண்ட், அதே மாதிரி சுடிதாருக்கு வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் வந்து நைட்டி, குர்த்திக்கு வந்து கேட்டிருந்தீங்க, பாவாடை மடிக்கிறதுக்கு கேட்டிருந்தீங்க. எல்லாத்துக்கும் ஒரே மெத்தட் தான். இதே மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணி நைட்டி மடிச்சுக்கலாம், பாவாடையும் மடிச்சுக்கலாம். இப்போ நான் அதே மெத்தட் பார்த்தீங்கன்னா குர்த்தியில் வந்து உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் சரிபாதி அந்த மாதிரி மடித்து போட்டதுக்கப்புறமா ஸ்லீவ் இருந்துச்சுன்னா அதை இந்த மாதிரி உள்ளே வச்சு மடிச்சுக்கோங்க. இப்போ சைடில் இருக்கக்கூடியதை அந்த ஸ்லீவ் எங்கே வந்து முடியுதோ அதுக்கேற்ற மாதிரி மடித்து கையில் வந்து தேய்ச்சி விட்டுக்கோங்க. அப்போ வந்து ஈவனாக இருக்கும்.
இப்போ மேலே மடித்ததுக்கப்புறமா ஃபுல்லாக வந்து சரிபாதியாக மடிக்காமல் லைட்டாக கீழே இந்த மாதிரி துணி வந்து இருக்கிற மாதிரி மடிச்சுட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஓப்பன் இருக்கும். அந்த ஓப்பனில் மேலே இருக்கக்கூடிய துணியை நீங்கள் உள்ளே இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க, உள்ளே இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து மடித்து விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பீரோவில் வைக்கும் போது கலைஞ்சு போகாது, எடுக்கும் போதும் பார்த்தீங்கன்னா கலைஞ்சு போகாது, பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும், கொஞ்சம் ஸ்பேஸ் சேவிங்காகவும் இருக்கும். நைட்டிக்கும் பார்த்தீங்கன்னா இதே ப்ராசஸாக. ஸோ தனியாக நான் வந்து வீடியோ போடாமல் நான் இதிலே வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நீங்கள் இதே மெத்தட் ஃபாலோ பண்ணி நைட்டியும் மடிச்சுக்கலாம். பாவாடை எல்லாத்துக்கும் இதே மெத்தட் தான். முன்னாடி அந்த பகுதியில் நம்ம இருக்கிற மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா கலைஞ்சு போகாது. ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 6. ரீசெண்ட் டேஸில் இந்த டிப்பும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. டிசைனர் ப்ளவுஸ் இல்லை ஆரி ஒர்க் போட்ட ப்ளவுஸில் பின்னாடி சுங்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கிராண்டாக வச்சுருப்போம். அது சீக்கிரமாக கருத்து போகுது, கலரை வந்து சேஞ்ச் ஆகிட்டு அது மட்டும் வந்து தனியாக தெரியுது, சீக்கிரமாக கருத்து போகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிருந்தாங்க. இந்த டிப் வந்து நீங்கள் பின்னாடி சுங்கில் இருக்கக்கூடியதுக்கு மட்டும் பண்ணுங்கள், கையில் இல்லை நெக்கில் போட்டிருக்கக்கூடிய டிசைனுக்கு வந்து பண்ணாதீங்க. நான் என்ன அப்ளை பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் நெயில் பாலிஷ் கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கக்கூடியது வந்து ஒரு லேயர் மாதிரி அப்ளை பண்ணிக்க போகிறேன். இதுக்கு வந்து ஒரே வழி இதுதான். இது வந்து அப்ளை பண்ணும்போது ஒரு லேயர் மாதிரி மேலே இருக்கும். ஸோ காற்றுல பட்டு சீக்கிரமாக வந்து கருத்து போகாது. மெட்டலில் வந்து பார்த்திங்கன்னா காற்றுல பட்டு தான் வந்து கருத்து போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ இதை வந்து அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா அந்தளவுக்கு சீக்கிரமாக வந்து கருத்து போகாது, மேலே ஒரு ஷைனிங் லுக்கும் வந்து கிடைக்கும். பட் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய அந்த நெயில் பாலிஷ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இதை அப்ளை பண்ணும்போது நமக்கு ஒரு ஷைனிங் லுக்கும் வந்து கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் இது அப்ளை பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் ஷைனிங்காகவும் இருக்கும். இதுக்கு வந்து நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணியிருக்கேன், இன்னொன்றுக்கு வந்து அப்ளை பண்ணல. அது பக்கத்தில் வச்சு காட்டுறேன், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்ளை பண்ணதில் வந்து நல்லா ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி செய்யும் போது சீக்கிரமாக கருத்து போகாது, ரொம்ப நாள் வந்து அதே மாதிரி மெயின்டைன் பண்ண முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 7. நிறைய பேருக்கு முகத்துக்கு மஞ்சள் போடக்கூடிய பழக்கம் வந்து இருக்கும். பாத்ரூமில் இந்த மாதிரி பவுடர் ஃபார்மில் இருக்கக்கூடியதை வந்து வச்சுருப்போம். ஒரு சிலர் வந்து கிழங்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. பட் பவுடர் ஃபார்மில் இருக்கக்கூடியது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம கை தொட்டு எடுக்க தண்ணி பட்டு கலர் சேஞ்ச் ஆகிட்டு நிறைய வேஸ்ட் ஆகும். அதுக்கு என்ன பண்ணலான்னா மேலே ஒரு 3 ஹோல்ஸ் போட்டுட்டு நீங்கள் டேப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ வந்து வேஸ்ட் ஆகாது. அதுவும் இல்லைனா இந்த மாதிரி சால்ட் அண்ட் பெப்பர் ஷேக்கர் வந்து நம்ம நிறைய வச்சுருப்போம் வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கக்கூடியது. இல்லை ஏதாவது பாட்டில் வந்து குட்டி அந்த மாதிரி வேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அது உள்ளே போட்டுட்டு மேலே 3 ஹோல்ஸ் போட்டு கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம டேப் பண்ணி அதாவது ஷேக் பண்ணி யூஸ் பண்ணும்போது கை வந்து படாது, தண்ணி படுறதுக்கான சான்ஸும் கம்மி. ஸோ நமக்கு நிறைய வந்து வேஸ்ட் ஆகாது. இது வந்து மஞ்சளுக்கு மட்டும் கிடையாது, நிறைய பேர் முல்தானி மட்டி அதே மாதிரி கடலை மாவுலாம் கூட யூஸ் பண்ணக்கூடிய பழக்கம் இருக்கும். அதுக்கு இதே மாதிரி பாக்ஸ் போட்டுட்டு ஹோல்ஸ் மட்டும் கொஞ்சம் பெருசாக போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா அதையுமே இந்த மாதிரி வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். தண்ணி பட்டு வந்து வேஸ்ட் ஆகாது. ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 8. கையில் இல்லை காலில் வந்து எவ்வளோ பொறுமையாக நம்ம நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணால் கூட கண்டிப்பாக சைடில் பட்டுட்டு சீக்கிரத்தில் ட்ரை ஆகிடும். அது திரும்பவும் நம்ம நெயில் பாலிஷ் ரிமூவர் வச்சு க்ளீன் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணும்போதே அது ஒட்டாமல் வரணும் அப்படின்னா ஏதாவது வேஸ்ட்டாக லிப் பாம் வந்து யூஸ் பண்ணாமல் வச்சுருப்போம் இல்லையா, அதை வந்து லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் நெயில் பாலிஷ் போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் கூட ஒட்டாது. இதுக்கு பதிலாக நீங்கள் வேஸ்லின் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆயிலாம் வந்து நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா திரும்ப க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். லிப் பாம் அப்படின்னும் போது ஈஸியாக நம்ம தொடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னாலே அது வந்து போயிடும். இப்போ நான் உங்களுக்கு கையில் அப்ளை பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். சைட்லலாம் பட்டு இருக்கு இல்லையா, அது லைட்டாக அந்த மாதிரி பட்ஸோ இல்லை துணியோ வச்சு நம்ம தொடச்சி எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் கூட ஒட்டாமல் நமக்கு வந்து வந்துடும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். நெயில் பாலிஷ் வந்து காஞ்சதுக்கப்புறமா கையை வந்து ஒன்ஸ் நம்ம வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே போதும், ஈஸியாக அப்ளை பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 9. நெயில் பாலிஷ் கலர் வந்து அடிக்கடிக்கு நிறைய பேருக்கு சேஞ்ச் பண்ணக்கூடிய பழக்கம் இருக்கும். ஒவ்வொரு டைம் சேஞ்ச் பண்ணும்போது நம்ம நெயில் பாலிஷ் ரிமூவர் இல்லை வைப்ஸ் இல்லை துணி வச்சு நம்ம க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஈஸியாக நம்ம வந்து இந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம டக்குன்னு வந்து ரிமூவ் பண்ணிக்க முடியும். இது கடையில் கூட கிடைக்குது, பட் ரேட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி. ஸ்டார்டிங்கே 80-90 ருபீஸில் இருக்கும். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாத இருக்கவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக தான் ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாக்ஸ் வந்து எடுத்துகிட்டு ஸ்பஞ்ச் வந்து எடுத்துக்கோங்க. நடுவில் கத்திரிக்கோலால் ஒரு சின்ன ஹோல்ஸ் வந்து போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம நெயில் பாலிஷ் ரிமூவர் வந்து வாங்கி வச்சுருப்போம் இல்லையா, அதை கொஞ்சமாக வந்து அந்த ஸ்பஞ்சு ஃபுல்லாக நனைகிற அளவுக்கு நம்ம ஊற்றினா போதும். இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு நெயில் பாலிஷ் ரிமூவரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான் தேவைப்படும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒன்ஸ் யூஸ் பண்ணதுக்கப்புறமா டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த ஈரப்பதம் வந்து அப்படியே இருக்கும், நம்ம நிறைய நாள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நெயில் பாலிஷ் ரிமூவர் வந்து சேர்த்தாச்சு, நடுவில் நம்ம ஹோல்ஸ் வந்து போட்டிருந்தோம் இல்லையா, அது வழியாக இந்த மாதிரி வச்சு ரொட்டேட் பண்ணும்போது நெயில் பாலிஷ் ஈஸியாகவே ரிமூவ் ஆகிடும். ரொம்ப கஷ்டமே இருக்காது, டக்குன்னு வந்து நம்ம ரிமூவ் பண்ணி முடிச்சிடலாம். பட்ஜெட்டில் ரொம்ப ஈஸியாக வீட்டிலே செஞ்சுக்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 10. நம்ம ட்ரெஸ்ஸில் சேஃப்டி பின் வந்து யூஸ் பண்ணும்போது ட்ரெஸ் கிழிஞ்சு போகாமல் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு சின்ன ஹேக் வந்து நான் போட்டிருப்பேன். ஒரு குட்டி பீட் வந்து கீழே அட்டாச் பண்ணிட்டோம் அப்படின்னா உள்ளே போகாது, ட்ரெஸ் வந்து கிளியாமல் நம்ம மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணியிருப்பேன்.
அது வந்து மற்ற இடத்துக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, பட் ப்ளவுஸில் போடும்போது உறுத்துற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. அதுக்கு என்ன பண்ணலான்னா, கீழே சேஃப்டி பின்னுடைய அடிப்பகுதியில் லைட்டாக இந்த மாதிரி ஃபெவிபாண்ட் இல்லை ஃபெவிகால், ஈவன் நீங்கள் நெயில் பாலிஷ் கூட லைட்டாக அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து ஒரு திக் லேயர் மாதிரி பிடிச்சிக்கும். இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா உள்ளே வந்து போகாது, ட்ரெஸ் வந்து அந்தளவுக்கு சீக்கிரமாக கிழிஞ்சு போகாது, உறுத்தவும் செய்யாது. நீங்கள் இந்த மாதிரி மெத்தட் வந்து ப்ளவுஸ்க்கு போடக்கூடிய பின்னுக்கு மட்டும் வந்து செஞ்சு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 11, டிசைனர் ப்ளவுஸ் இல்லை ஆரி ஒர்க் போட்ட ப்ளவுஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சம்டைம்ஸ் வியர் பண்ணும்போது ஷோல்டர் கிட்ட கொஞ்சம் லூஸாக இருக்குது. எவ்வளோ தான் பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தாலுமே அங்கே வந்து கொஞ்சம் தள்ளி தள்ளி போகிற மாதிரி ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஃபீல் வந்து இருக்கும். அதுக்கு மெயின் ரீசன் பார்த்திங்கன்னா ஆரி ஒர்க்கில் வந்து நம்ம கையில் இல்லை முதுகில் வந்து கொஞ்சம் ஹெவி ஒர்க் போட்டிருந்தோம் அப்படின்னா நம்ம சைஸை விட கொஞ்சம் அந்த வெயிட்டில் வந்து மிஸ் ஆகிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும். ஸோ நீங்கள் டிசைனர் ப்ளவுஸ் இல்லை ஆரி ஒர்க் ப்ளவுஸ்லாம் வந்து ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டிச் பண்ணி நீங்கள் வாங்கும் போது இந்த மாதிரி 2-3 இடத்துல அந்த ஹூக் மாட்டக்கூடியதை வந்து வச்சு கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டிங்க அப்படின்னா எந்த இடத்துல நீங்கள் மாட்டும் போது அது வந்து கரெக்டாக இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வியர் பண்ணிக்கலாம். லூஸாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டைட் பண்ணிக்கலாம், இல்லை டைட்டாக இருந்துச்சுன்னா முன்னாடி தள்ளி வந்து மாட்டிக்கலாம். நமக்கு சம்டைம்ஸ் உடம்பு ஏறும் குறையலையா அந்த டைமிங்கில் அதை அட்ஜஸ்ட் பண்ணி மாட்டிக்க முடியும். இன்கேஸ் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி சேஃப்டி பின் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து உங்களுக்கு பின்னாடி போட்டு காமிக்கிறேன், பட் உங்களுக்கு எந்த இடத்துல போட்டால் கரெக்டாக இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த சேஃப்டி பின்னை போட்டுட்டு நீங்கள் ஹூக் வந்து மாட்டிக்கலாம். ஸோ உங்களுக்கு லூஸ் வந்து விழுகாது. இன்கேஸ் உங்களுக்கு ஷோல்டர் கிட்ட லூஸ் விழுகுது அப்படின்னா அது வெயிட்டில் அந்த பிரச்சனையில் தான் கண்டிப்பாக லூஸ் விழுகும். லைட்டாக நீங்கள் டைட் பண்ணி இந்த ஹூக் எடுத்து கொஞ்சம் மாட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லூஸ் விழுகாது, அன்கம்ஃபர்டபுளாகவும் இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 11 டிப்ஸ்லேருந்து ஏதாவது ஒன்றாச்சும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுபோல் இன்னொரு பயனுள்ள வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.